இப்போல்லாம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்னாலும் சரி, ஒரு வயசு குழந்தைக்கு பர்த்டேனாலும் சரி, ஒரு கல்யாணம், ஒரு கட்சி நிகழ்ச்சி, இல்லை ஒரு விஐபியை வரவேற்கணும், இல்லை ஒரு கோயிலுக்கு வந்துட்டு அந்த ஊர் தலைவரை வரவேற்கணும், இல்லை ஒரு வியாபார சங்கத்து தலைவரை வரவேற்கணும், ஒரு ஜாதி கட்சி தலைவரை வரவேற்கணும். இப்படி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுனால சரி, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஊரை சுற்றி பேனர் வைக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. பேனர் வைக்கிறதையோ போர்டு வைக்கிறதையோ தப்புன்னு நான் சொல்ல வரல. அந்த பேனர் வைக்கிறதுனால யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, அந்த பேனர் யார் மேலேயாவது விழுந்துச்சுன்னா, அந்த பேனர்னால ஒரு உயிர் போயிடுச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் ஒரு பேனர் வைக்கிறதுனால நிறைய பேருக்கு இங்கே போட்டியெல்லாம் நடக்குது. நீ வைக்கிறியா, நான் வைக்கிறானா, நான் பெரியாளா, நீ வைக்கிறியா, அதுக்கப்புறம் போலீஸு, லா அண்ட் ஆர்டர், அரெஸ்ட்டு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் போகுது. இதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல, இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்கணும்ல. பேனர் ரொம்ப முக்கியமா, இல்லை மனித உயிர்கள் முக்கியமா அப்படிங்கிற கேள்வி வேணும்ல. நம்ம ஊரில் ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னா, என் வீட்டு ஃபங்க்ஷனு, என் கட்சி தலைவர், எங்கள் கட்சி மாநாடு, எங்கள் வீட்டுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னு சர்வசாதாரணமாக வச்சிடுறாங்க. ரோட்டு ஓரத்துலேயும் நடைபாதையிலையும். ரோடு யாரோடதுங்க? பொதுமக்களோடது. பொதுமக்கள் டிராவல் பண்ணுறதுக்கானது. நடைபாதை பொதுமக்கள் நடந்து செல்றதுக்கு. அந்த இடத்துலலாம் போய் பேனர் வச்சுட்டு என் வீட்டு ஃபங்க்ஷன் வைக்கலாமா? அது பொதுமக்களுக்கு பாதிப்பை கொடுக்காதா? இது வெறும் கற்பனையிலெல்லாம் பேசலைங்க. நடந்த சம்பவங்களை நான் சில சம்பவங்களை மட்டும் இங்கே சொல்கிறேன். 2017 கோயம்புத்தூரில் ரகுன்னு சொல்லிட்டு 30 வயசு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், யூஎஸ்லேருந்து வந்திருக்கிறாரு. ரிட்டர்ன் யூஎஸ் போக வேண்டியவர். பைக்கில் போகிறாரு. ஒரு கட்சியோட விளம்பர போர்ட்ஸு, அந்த பெரிய சவுக்கு மரம்லாம் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்கிறதுனால அங்கே மோதுறாரு. கீழே தவறி விழுகிறாரு. பின்னாடியே வர ஒரு வண்டியை ஒரு மேலே மோதுது. ஸ்பாட் அவுட். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 30 இயர்ஸ் யூஎஸ்க்கு போக வேண்டியவர். அவங்க ஃபேமிலியே கொலாப்ஸ்ட். 2019 பள்ளிக்கரணை சென்னையில் 23 வயசு பொண்ணு சுபஸ்ரீ, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு திரும்பி வராங்க. ஹைவேஸில் உள்ள மீடியனில் வந்துட்டு வரிசலாக ஒரு கட்சிக்காரர் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்காக விளம்பர போர்டெல்லாம் வைக்கிறாரு. அப்படி வரும்போது அந்த பேனர் அவங்க மேலே விழுது. ஒரு தண்ணி லாரி வந்து நேராக அவங்க மேலே ஏறுது. ஸ்பாட் அவுட். முடிஞ்சு போச்சு. அந்த ஃபேமிலி டோட்டல் கொலாப்ஸ்டு. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு 23 வயசில் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 2021 தஞ்சாவூரில் விஜயதாரணி, வயசு 45, பைக்கில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு கண்டோலன்ஸ் மீட்டிங்க்கு போயிட்டு திருப்பி வராங்க. சாலையோரத்தில் இருந்த இந்த மாதிரி ஒரு விளம்பர போர்டு தான், அரசியல் கட்சி போர்டு தான். அதில் மோதி கீழே விழுகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. காப்பாற்ற முடியல. 45 வயசு, அவுட்டு, டெத்து. அந்த குடும்பம் நிலை குறைஞ்சு போயிடுச்சு. 2022 ஆலந்தூரில் இது ஒரு அரசியல் கட்சியோட விளம்பர போர்டு இல்லை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் போர்டு வச்சுருக்காங்க. ஒரு பஸ் அதில் போய் மோதுது. 27 வயசு 2 குழந்தையோட அப்பா ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த போர்டு அவர் மேலே விழுது. தலையில் பலத்த காயம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. காப்பாற்ற முடியல. இறந்துடுறாரு. அந்த குடும்பம் 2 குழந்தையோட அப்பா டோட்டலி கொலாப்ஸ்டு. இது வெறும் அரசியல் கட்சி பதாகையோ இல்லை தனி மனிதன் வைக்கிற விளம்பர பதாகையோ இல்லை, கவர்மெண்ட்டில் வைக்கிற ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி கூட ரொம்ப முக்கியம். 2025 வில்லிவாக்கத்தில் 72 வயசு செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்க்குறாரு. அவர் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக நைட்டு 9 மணிக்கு போகிறாரு. நல்ல காற்று, நல்ல மழை பெய்த அன்னைக்கு. இன்றைய முதல்வருக்கு பிறந்த நாளுக்காக அவங்க கட்சியிலேருந்து, அவங்க ரசிகர் மன்றத்திலிருந்தும் பேனர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பேனர் அவர் மேலே விழுது. காட்ஸ் கிரேஸ், அவருக்கு உயிர் போல, பட் பலத்த காயம் அவருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆக்சிடென்ட்டு மட்டும், இன்சிடென்ட்டில் மட்டும் முடியல. நிறைய இடத்துல லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தில் முடியுது. இப்போ போன வாரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருக்காக அங்கே பேனர் வைக்கிறாங்க. அந்த பேனர் ஏதோ ஒரு ரீசன்னால எடுத்துடுறாங்க. அதனால சாலை மறியல் பண்ணுறாங்க. அப்போ பஸ்ஸு, லாரி எல்லாமே நிற்குது. 26 வயசு ஆகாஷ்னு ஒரு பையன் பைக்கில் வராரு. அவர் பின்னாடி இன்னும் நிறைய பேர் பப்ளிக்ஸ் இருக்கிறாங்க. அங்கே கட்சிக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதமாகுது. அதுலேருந்து போலீஸ் இன்வால்வ் ஆகிறாங்க. போலீஸுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஆகும்போது கை கலப்பாக மாறுது. அதோட அந்த பையன் அரெஸ்ட், எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. கடுமையான செக்ஷன்ஸ். அந்த பையனோட எதிர்காலம் கேள்விக்குறி. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு போகணுன்னா கிரிமினல் பேக்ரவுண்ட் செக், எஃப்ஐஆர் இருக்கு உங்க மேலே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேனர்னால பிரச்சனைகள் நடக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் சொன்னார், சர்க்கார் பட பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் ஆட்சிக்கு வராமல் போச்சுன்னு அதிமுக காரங்களை பார்த்து சொல்கிறாரு. சரி, இதுக்கெல்லாம் சட்டம் இருக்குதா?
சட்டத்தில் இதுக்கெல்லாம் ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா அப்படின்னா, ஒரு பேனர் வைக்கணும், ஒரு விளம்பர போர்டு வைக்கணும் அப்படின்னா சட்டத்தில் அதுக்கான வழிமுறைகள் அண்ட் விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கான ப்ராப்பர் அப்ளிகேஷன் போடணும். ஒரு ப்ரைவேட் இடத்துல ஒரு அரசியல் கட்சியோட விளம்பரம் வைக்கணுன்னாலும் அந்த இடத்துக்காரர் என்ஓசி கொடுக்கணும், போலீஸ் என்ஓசி கொடுக்கணும், அங்கே உள்ள லோக்கல் முனிசிபாலிட்டி, லோக்கல் ஊராட்சியோ அவங்க அனுமதி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் பேனர் வைக்க முடியும். அப்படி பேனர் வச்சாலும் மேக்சிமம் 6 நாள் தான். வைக்கிறதுலேருந்து எடுக்கிற வரைக்கும் சேர்த்தது தான் அந்த 6 நாள். கண்டிப்பாக 6 நாளில் எடுக்கணும். அதே போல் ஒரு போர்டு வைக்கணுன்னா அதுக்கான சைஸு, அதுக்கான ஸ்பெக்கு, அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. சாலையில் வைக்கக்கூடாது, நடைபாதையில் வைக்கக்கூடாது, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி எங்கேயும் வைக்கக்கூடாது. இதுக்கான விதிமுறைகளை வகுத்திருக்காங்க. அந்த அனுமதி நடைமுறையும் இருக்குது. சரி, அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? பிரச்சனை வெறும் போர்டு வைக்கிறதுனால இல்லை. முதல் காரணம் விளம்பர வெறி. என் கட்சி தலைவன், எங்கள் ஆள், என் நிகழ்ச்சி, என் வீட்டு ஃபங்க்ஷனு, பப்ளிக்கை பற்றி கவலையே படுறது கிடையாது. ரெண்டாவது, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஒரு பேனர் வைக்கணுன்னா ப்ராப்பர் பர்மிஷன் வாங்குறாங்களா, ப்ராப்பரான இடத்துல வைக்கிறாங்களா, வச்சதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடித்ததும் எடுக்கிறாங்களா, எடுக்கிறது கிடையாது. மூணாவது, பப்ளிக் சேஃப்டியை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு பேனர் நிற்கணும், அது காத்தடிச்சு கீழே விழுந்தா என்ன, அது சரியான ஸ்ட்ரக்சரில் வச்சுருக்குறோமா என்ன, 2 வீலரில் வரவனுக்கும் 4 வீலர் வரவனுக்கும் ரோடு மறைக்குதா என்ன, இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் படுறதில்ல. நாலாவது, அக்கௌண்டபிலிட்டி. யாருமே பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் பெர்மிஷன் இல்லாமல் வச்சுருக்காங்களா, இல்லை பெர்மிஷன் கொடுத்து வச்சதை சேஃபாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறதே கிடையாது. ஆக்சிடெண்ட் ஆகிற வரைக்கும் யாரும் இதை கவனிக்கிறதே கிடையாது. இப்போ இந்த எல்லா சம்பவத்திலேருந்தும் ஒரு கேள்வி. எல்லா இடத்துலையும் பேனர் வைக்கிறாங்க. அந்த பேனரை எடுத்துட்டாங்கன்னா இருக்கிற எல்லா அரசியல் கட்சி சார்பாக உடனே வீதியில் உட்காந்து போராட்டம் பண்ணுறது, சாலை மறியல் பண்ணுறது, எங்கள் கட்சி பேனரை ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஆதரவாக ஒன்றா நிற்கிறாங்க. ஆனால் பப்ளிக் நம்ம இதை பற்றி கேள்வி கேட்க போனால் ஒரு குடிமகனாக ஒருத்தர் மட்டும்தான், யாராவது ஒருத்தர் தான் அந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, பெட்டிஷன் போடுறாரு, அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஏன் இந்த குடியிருப்பு நலச்சங்கங்கள் ஒன்றா போய் கேட்கக்கூடாதா? ஒரு தெருவில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்றா போய் கேட்கக்கூடாதா? இந்த பதாகைக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேட்டால் தீர்வு கிடைக்கும்ல. சரி, தீர்வு தான் என்ன? ஒன்று, பர்மிஷன் இல்லாமல் பேனரை எங்கேயும் வைக்கக்கூடாது. ரெண்டாவது, அப்படி பேனர் வச்சா 6 நாளில் அந்த பேனரை அங்கேருந்து எடுத்துடணும் சட்டப்படி. மூணாவது, பேனருக்கான பெர்மிஷன் நம்பர் இருக்கணும், பெர்மிஷன் எக்ஸ்பைரேஷன் டேட் இருக்கணும், இந்த விவரங்கள் தெளிவாக இருக்கணும். நாலாவது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ரோட்டிலையோ இல்லை நடைபாதையிலையோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மறைக்கிற மாதிரி உள்ள இடத்துலையோ பேனர் வைக்கக்கூடாது. அப்படி வச்சா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அஞ்சாவது, பேனர் இல்லை, விளம்பர போர்டு இல்லை வழிகாட்டி பலகை கிடையாது. எந்த அமைப்பாக இருந்தாலும் செக்யூரிட்டி செக் மஸ்ட். ஆறாவது, ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்காதீங்க, ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுங்க. ஏழாவது, பப்ளிக் ஒன்று சேரணும், பப்ளிக் ஒன்றா சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், சட்டப்படி ஒன்றா கேள்வி கேட்கணும். இறுதியாக, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு தலைவனோட வரவேற்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு பேனரை விட ஹியூமன் லைஃப் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபங்க்ஷனை விட பப்ளிக் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஒரு விளம்பரத்தை விட மனித வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, சட்டப்படி வைங்க, பாதுகாப்பாக வைங்க. அனுமதி டைம் முடிஞ்சிருச்சுன்னா பேனரை அங்கேருந்து டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஒரு பேனருக்காக எல்லாராலையும் ஒத்துமையாக செயல்பட முடியுதுன்னா பொதுமக்கள் பாதுகாப்புக்காக சட்டப்படி ஒன்றா குரல் கொடுக்க முடியாதா? நமக்கு தேவை பேனருக்கான ஒத்துமை கிடையாது, பொதுமக்களோட பாதுகாப்புக்கான ஒத்துமை, மனித உயிர்களுக்கான ஒற்றுமை.